அழகி மச்சான். என்னடா நான் ஒரு வாட்டி யூ அஹ், அஹ், மஞ்சச்சேவ பழகி. ஜும்பு சிக்கு சக்கு ஜும் ஜும். அட எல்லாத்துக்கும் ஜும்கு ஜும்குன்றல. அங்கிள் இப்படி மோசம் போயிட்டீங்களே அங்கிள். இல்லப்பா இன்னும் மோசம் போல, அதான் வாக்கிங் போலான்னு வந்தேன். அட முட்டா பைய அங்கிள், நீ இப்படி இருக்கிறதுனாலதான் அங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்ற? அங்கிள். என்ன நடக்குது? கள்ளச்சீரி பழகி. எல்லாம் நடக்குது அங்கிள். அந்த சத்தியத்தை போய் பாருங்க அங்கிள். அங்கிள் பாருங்க. ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புக்கை இப்போ ரீசெண்டா ஒரு மூவியாவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்மள நிறைய பேர் இங்க லிஸ்ட் ஆகியிருக்கிற சர்ச் கீவேர்ட்ஸ் நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு யூஸ் பண்ணியிருப்போம். பொதுவா நம்மள நிறைய பேர் இங்க இருந்து வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும், அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நம்ம நிறைய ஜாப் அப்ளை பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் நஜீப்னு ஒருத்தர் கேரளால இருந்து சவுதி அரேபியாவுக்கு ஒர்க் விசால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரிலேட்டடா போறாரு. இது நஜீப் அப்படின்ற ஒருத்தரோட உண்மையான கதைங்க. இதை எழுதினவரோட பேரு பென்யாமின். இப்போ இத படமா எடுத்தவரோட பேரு பிளெஸி. இந்த ஸ்டோரியில வர மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் நஜீப், செகண்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா நஜீபோட கேரளால இருந்து அவர் கூட டிராவல் பண்ற ஹக்கீம், அண்ட் கேரளால நஜீப் கல்யாணம் ஆகி வைஃப் இருக்காங்க, அவங்க பேர் பாத்தீங்கன்னா செயினு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க இங்க வந்து கேப்டிவா இருக்கும்போது ரெண்டு ஷேக் சூப்பர்வைசர் கீழே தான் இருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்கள இங்க சூப்பர்வைஸ் பண்ணி பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க கிட்டத்தட்ட இவங்கள ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகிறவரோட பேர் வந்து இப்ராஹிம். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ். அண்ட் இவங்கள பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நஜீப் அப்படின்ற ஒருத்தருக்கு சவுதி அரேபியால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் கிடைச்சு அவரு கேரளால இருந்து கிளம்பி போறாரு. போன இடத்துல அவரு ஹியூமன் டிராபிகிங்ல மாட்டிக்கிறாரு. இவரு அந்த பாலைவனத்துல தனியாளா 3 years 4 months 9 days ஒரு ஆட்டு கொட்டாயில ஆடு மேய்க்கிறவரா 2 ஷேக்கு அடியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த 2 ஷேக்ல ஒருத்தர் தான் நஜீப ஏர்போர்ட்ல இருந்து கடத்தி கூட்டிட்டு போவாரு. நஜீப் எப்படி இந்த ஷேக்கு கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவருக்கு மும்பைல இருக்கிற ஒரு ஏஜென்ட் மூலியமா தான் சவுதி அரேபியால இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை கிடைச்சிருக்கு. அதனால இவரு முதல்ல கேரளால இருந்து மும்பைக்கு டிராவல் பண்ணி அந்த ஏஜென்ட்டை மீட் பண்ணி அவருக்கு தேவையான டீடைல்ஸை வாங்கிக்கிறாரு. சவுதி அரேபியாவுக்கு போற ஃபிளைட் ஒரு 1 hour டிலே ஆகுது. இந்த டிலேனால தாங்க எல்லா பிரச்சனையும். நஜீப கூட்டிட்டு போகிறதுக்காக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட சூப்பர்வைசர் ரியாத் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த சூப்பர்வைசர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாரு. நஜீப் அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சூப்பர்வைசரை தேடி கண்டுபிடிக்க பாப்பாரு. எவ்வளவு தேடியும் அவர் கிடைக்காத காரணத்தினால அந்த ஏஜென்ட் கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா இருந்து யார்கிட்டயும் இவரால போன் பாரோ பண்ணி கால் பண்ண முடியல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். இந்த சிச்சுவேஷன்ல தான் நஜீப் அந்த ஷேக்க பாக்குறாரு. அந்த ஷேக்கும் வேற யாரையோ தேடி ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சர்ச் பண்ணி போறாரு. நஜீப் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு நஜீப அப்ரோச் பண்றாரு. அவர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால 2 பேரும் என்ன பேசுறாங்கன்றது 2 பேருக்குமே புரியல. அதனால அந்த ஷேக் நஜீப் கிட்ட இருந்து பாஸ்போர்ட் வாங்கி பாக்குறாரு. பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நஜீபோட பேர் அந்த ஷேக்குக்கு தெரிய வருது. ஆனா அவருக்கு ஆல்ரெடி இவர் பேர் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுப்பாரு. இவரை அந்த சைட்டுக்கு கூட்டிட்டு போக போறாருன்னு நினைச்சு அந்த வண்டியில ஏறி உட்கார்றாங்க. இதான் நஜீப் அந்த ஷேக்கு கிட்ட மாட்டிக்கிறாரு. நஜீப் அண்ட் ஹக்கீம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கேரளால இருந்து சவுதி அரேபியா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வராங்க. ஹக்கீமையும் சேர்த்து தான் கடத்துறாங்க. ஆனா 2 பேரும் வேற வேற இடத்துல தான் வேலை பாக்குறாங்க. அதனால இவங்க 2 பேரும் இந்த 3 வருஷம் பேசி இருக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் மீட் பண்ண போய் தான் அவங்க கூட ஒர்க் பண்ற இன்னொரு பர்சன், அவங்க தான் இப்ராஹிம். இப்ராஹிம் மூலியமா தான் இவங்களுக்கு அங்க இருக்கிற ஒரு ஷேக்கோட பொண்ணுக்கு கல்யாணம் தெரிய வருது. அப்படிதான் இவங்க தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு போகும்போது நஜீபோட ஃப்ரெண்ட் ஹக்கீம்
பாதி வழியிலே இறந்துடுறாரு. அதனால இப்ராஹிமும் நஜீபும் மட்டும்தான் கடைசியா தப்பிச்சு போறாங்க. அந்த பாலைவனத்துல இருந்து சிட்டியோட ஹைவே ரீச் பண்றதுக்கு 1.5 நாள் ஆயிருக்குங்க. அந்த ஹைவேக்கு போனதுக்கு அப்புறமா அங்க நிறைய வண்டி நஜீபை தாண்டி போயிருக்கு. ஆனா யாருமே இவருக்கு லிஃப்ட் கொடுக்க முன் வரல. 3 நாட்கள் மட்டுமே வெறும் ஒரு வண்டியை நிப்பாட்டி லிஃப்ட் கேக்குறதுக்கு டைம் ஆகிருக்கு. கடைசியா ஒரு பணக்காரர் அந்த பக்கமா போறாரு அண்ட் அவர் மூலியமா தான் இவர் சிட்டி ரீச் பண்றாரு. இவருக்கு வயிறு வரைக்கும் தாடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் மேல ஃபுல்லா பூச்சியும் தோல்லாம் அழுகி இருந்ததாகவும் சொல்றாங்க. நஜீப்க்கு லிஃப்ட் கொடுத்த அந்த பணக்காரர் நஜீப ஒரு ஹோட்டல்ல இறக்கி விடுறாரு. அண்ட் அந்த ஹோட்டலோட முதலாளி கேரளா நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் நஜீப அந்த ஹோட்டல் முதலாளி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. நஜீப கடத்தின அந்த ஷேக் நஜீபோட பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டதுனால இப்போ நஜீபால லீகலா சவுதி அரேபியாவை விட்டு கேரளாக்கு போக முடியாது. அதனால நஜீப் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இப்போ அவருக்கு ஒரு ஸ்பான்சர் தேவை. நஜீப 3 மாசம் ஜெயில வச்சிருக்காங்க இவருக்கு ஸ்பான்சர் கிடைக்கிற வரைக்கும். அந்த ஜெயில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நஜீபா மாதிரியே அவங்க ஓனர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க. நிறைய பேர் லீகலா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வந்திருப்பாங்க. ஆனா ஒர்க் பிரஷர்னால எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்பாங்க. அதனால அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி கூட்டிட்டு போகிறதுக்கு நிறைய ஓனர்ஸ் வந்து வெரிஃபை பண்றதுக்கு வருவாங்க. அந்த சமயம் தான் நஜீப் அவரை கடத்தி கூட்டிட்டு போன அந்த ஷேக்க மறுபடியும் மீட் பண்றாரு. அந்த ஷேக் நஜீப கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிருவாரு. இப்போ நஜீபுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்பதான் நஜீபு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரு உங்களை லீகலா கூட்டிட்டு போகல, உங்களை கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் அவரால இப்போ உங்களை ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நஜீபுக்கு தெரியுது அத இவரை இத்தனை நாள் கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு. ஏன்னா இதில் நான் நஜீப் அவரு தப்பான ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அங்க மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதெல்லாம் நடந்து நஜீபுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சு அவரு திருப்பி கேரளாக்கு போறாரு. கேரளாக்கு போன சில நாட்கள்லயே அவரு திருப்பி மறுபடியும் சவுதி அரேபியாக்கு ஒர்க்குக்காக வராரு. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லையா? அவர்கிட்ட கேட்டதுக்கும் இதுதான் சொன்னாரு. ஒரு தடவை நடந்து தப்பு இன்னொரு தடவை நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு தேவைகள் இருக்கு, அதனால நான் வேலை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் சவுதி அரேபியாக்கு வேலை பார்க்க போறாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு நிஜமாலே ஒருத்தவங்களை தெரியும் இல்ல உங்க ரிலேட்டிவ் ஆல்ரெடி அங்க இருக்காங்க. இவரும் அப்படிதான் போனாரு. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிங்க்ட் அண்ட் லக்குன்னு தான் சொல்லிக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கம்பெனிஸ்லேருந்து வந்து நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்ல, ஒரு ஆர்கனைசேஷனுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனை பற்றி அவங்க அஃபிஷியல் சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க கரியர் பேஜில் போய் செக் பண்ணுங்கள். இல்லை அவங்களுக்குன்னு வந்து வெப்சைட் இல்லை பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்படி அவங்க ஆர்கனைசேஷனுக்காக வந்து ஹையர் பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ப்ராசஸும் அந்த ப்ராசஸும் சிமிலராக இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெரிஃபை பண்ணி போக முடியும். இந்த மூவி பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்காரு. சேயிங் நானும் இந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டேன், இது வந்து என்னோட சேம் எக்ஸாக்ட் ஸ்டோரியை வந்து ஒருத்தர் வந்து படமா காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க இந்த மூவியை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.